विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अन्तःपुरामधिगणं परिपीयमानः क्रूरः कथं न भविता करलस्य वेगः नास्वादनाय यदि मातरिदं तवार्थं देवस्य शश्वतमृताप्लुतशीतलस्य ஆறாம் ஸ்லோகம் பஞ்சதசி ஸ்தோத்திரத்துல இதுவரைக்கும் நேற்று பார்த்தோம். அந்துஹு புராம் அதிகணம் பரிபீயமானஹா, திரிபுர சம்ஹாரம் பண்ணின பரமாத்மா பரமேஸ்வரன் அதிகணம் பரிபீயமானஹா, கழுத்து வரைக்கும் உட்கொள்ளப்பட்டதான அந்த வேகமானது, அந்த கரணத்தினுடைய விஷத்தினுடைய வேகமானது கதம் ந பவிதா கரணத்திய வேக, அது ஒன்றும் வேலை செய்யலையே பரமாத்மாவுக்கு. பரமேஸ்வரன் விஷத்தை உட்கொண்ட போதிலும் அந்த விஷமானது அவரை ஒன்றும் பண்ணலையே, தன்னுடைய வேகத்தை காட்டலையே. நாஸ்வாசனாய எதி மாதரிதம் தவார்த்தம், என்ன அவரை ஆஸ்வாசனம் படுத்துறதுக்கு தங்களுடைய அமிர்தமயமான ஒரு சரீரம் பாதி பக்கத்துல இருக்கு. நாஸ்வாசனாய எதி மாதரிதம் தவார்த்தம் தேவஸ்ய சஸ்வதமிருதாப்ளுத சீதலஸ்ய, அமிர்த ஆப்ளுத சீதலஸ்ய, அமிர்த பெருக்கோட கூடியதான சீதளமாக இருக்கக்கூடியதான தங்களுடைய சரீரம் பாதி சரீரம் அவர் இடத்துல இருக்கிறதுனால தான் இவைகள் ஒன்னாகலை அப்படின்னு. இது திரிமூர்த்திகளுக்கும் சாதாரணம். மகாவிஷ்ணுவானவன் தன்னுடைய மார்பிலேயே மகாலட்சுமி தாயார வச்சுருக்க, பிரம்மதேவர் தன்னுடைய வாக்கிலேயே வச்சுருக்க. எப்பவுமே எந்த ஸ்வரூபமே எப்படி சொன்னாலும் சரி, அது ஒரு பாதி சரீரம் அவரோட சேர்ந்து இருக்கணும். அப்பதான் சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் அப்படின்னு சிவசக்திகள் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நடக்கும் எனக்கூடியதான தத்துவம் சொன்னார். அதற்கு பிறகு அம்பால தியானம் பண்ணினா கிடைக்கக்கூடியதான லாபமானது அடுத்த மந்திரத்தை சொல்றது. சர்வஜதாம் சதசிவப்படுதம் பிரசூதே தேவித்வதங்கிரி சரசீருஹயோ பிரணாமஹா கிஞ்சஸ்புரன்முகுடமுஜ்வல மாதபத்ரம் துவேஷாமரேஜ மஹதீம் வசுதாம் ததாதி. சர்வஜதாம் சதசி வாக்படுதம் பிரசூதே, அம்மா உங்களுடைய பாதபத்மங்களுக்கு பண்ணப்பட்டதான ஒரு நமஸ்காரம் என்ன கொடுக்கிறது மனுஷனுக்கு? ஒரு நமஸ்காரம் நம்ம பண்றோம், எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு பிரதிபலம் ஒண்ணு இருக்கணும், எந்த கர்மாவுக்கும் பிரயோஜனம் ஒண்ணு இருக்கு. அதே போல உங்களுக்கு பண்ணியதான நமஸ்காரம் என்ன பிரயோஜனத்தை கொடுக்கிறது? முதல்ல சர்வஜதாம், எல்லா துறையிலையும் அவனுக்கு அறிவு வளரும்படி பண்றது, எல்லாமும் அவனுக்கு தெரியும்படி பண்றது. அப்படின்னு சர்வஜஸ்வரூபமாக பரமாத்மா இருப்பதனால், அந்த சர்வஜஸ்வரூபான பரமாத்மாவை வழங்குவதனால் மனுஷாளுக்கும் சர்வஜத்துவம் வருகிறது. நாம என்னதான் பார்த்தாலும் நமக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம அது நியாயம்தான். ஆனாலும் எந்த சமயத்துல உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஞானம் கொடுக்கிறார். இந்த சர்வஜத்துவம்னு சொன்னா எல்லாமும் எந்த துறையில யார், அவன் இன்ஜினியரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், அவன் எந்தெந்த துறையில அது படிக்கிறானோ அவனுக்கு அதுக்கு வேண்டியதான ஞானத்தை கொடுக்கிறான். அது ஒண்ணு. சதசி வாக்பட்டு சம்பிரசூதே, ஞானம் நிறைய இருக்கலாம், ஆனா யாராவது ஒண்ணு கேட்டா அது சொல்றதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. அவனுக்கு நல்லா தெரியும், விஷயம் தெரியும், அதை எழுதுவா அல்லது அதை உபயோகப்படுத்துவா, ஆனா அது எப்படின்னு கேட்டா தெரியாது. அது 4 பேருக்கு சொல்லக்கூடியதான ஒரு யோகியதை இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அம்பாளுடைய நமஸ்காரத்தினால்தான் கிடைக்க போகுது. சர்வஜதாம் சதசி வாக்பட்டு சம்பிரசூதே, சொல்வதுன்னு ஏதோ நம்ம இஷ்டமா சொல்றது இல்ல, யாரு கேட்கிறாளோ அவளுடைய ஹிருதயத்துக்கு புரிகிறா போல சொல்லணும். நம்ம கேட்டும் அதுக்கு தகுந்தா போல சொன்னா நமக்கு சந்தோஷமாயிருக்குன்னு சொல்றது, அதான் வாக்பட்டுதான்.
வாக்குல இருந்து வரக்கூடியதான சொல்லானது எதிராளியுடைய மனசை சந்தோஷப்படுத்தக்கூடியதான இருக்கணும். சர்வஜதாம் சததிவாட்படுதாம் பிரசூதே, அத பிரசூதே உண்டு பண்றது. ஆகையால் இது பிரசூதின்னு சொன்னதுனால என்ன தெரியுதுன்னா முன்னாலேயே வரல. இது அம்பாளுடைய அனுகிரகத்தினால, வாக்தேவி அனுகிரகத்தினால கிடைச்சது. சர்வஜதாம் சததிவாட்படுதாம் பிரசூதே தேவித்வதங்கிரி சரதீரோயோ பிரணாமா. தங்களுடைய பாதபத்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ணியதனுடைய பிரயோஜனம் இதுதான். சர்வஜத்துவம் வரதவனுக்கு எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில அவன் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதோட இல்லை யாரு எதை கேட்டாலும் சொல்லக்கூடியவனால தகுதியை பெற்றிருக்கிறான். அது மட்டும் இல்ல, ரொம்ப பேருக்கு நிறைய படிப்பு இருக்கு, நிறைய ஸ்கில் அவனுக்கு பண்ணக்கூடியதான விவகாரங்கள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ரெக்கக்னிஷன் ஒண்ணு வராது. ரொம்ப பேருக்கு அது ஒரு கட்டம். இவன் ரொம்ப உயர்ந்தவர் 4 பேருக்கு தெரியாமலேயே போடும். நம்மாத்திலையும் மல்லி புஷ்பங்கள்லாம் இருக்கு, மல்லி கொடி இருக்கு, மற்ற ரோஜா செடி இருக்கு. அத காலம்பரடு சாயங்காலம் பூக்குமா மொட்டதுக்கான்னு பார்த்து 4 தரம் பார்த்து அது வந்ததுன்னு அது எடுத்து அப்பாடத்தை வச்சு எல்லாமும் நீங்க பண்றது. காட்டுல எத்தனையோ மல்லி செடிகள் இருக்க, மல்லி கொடிகள் இருக்க, காட்டுல எத்தனையோ புஷ்பங்கள்லாம் இருக்கு. அதை கவனிக்கிறவா யாராவது இருக்காளா? அது பாட்டுக்கு அது வளரும், 2 நாள் இருக்கும், தானா உதிர்ந்து போயிடும், அப்படியே போயிடும். அதே போல ரொம்ப மனுஷியாளுக்கு அவ பண்ணிதான முயற்சி எல்லாம் 4 பேருக்கு தெரியாமலேயே போயிடலாம். அந்த ரெக்கக்னிஷன் இல்லாமலேயே போயிடலாம். அது இருக்காது. அம்பாளை பூஜை பண்றவாளுக்கு நிச்சயமா அது கிடைக்குங்கிற மாத பத்திரம் மகதீம் வசுதாம் ததாதி. அதோட புரன்மகுடமுஜ்வல மாத பத்திரம். இவருக்கு 4 பேர் ராஜா மாதிரி கொண்டாடுவாளாம். அபிமானிகள் நிறைய பேர் இருப்பாளாம். ஏன்னா இவர் சொல்லக்கூடியதான அந்த வாக்கு சாத்துரியம் இருக்கே அவளுடைய மனசை கவருகிறது. இதுதான் நான் நினைச்சிருந்து இதை கேட்கணும்னு நினைச்சேன், பதில் வந்துருக்குங்கிறான். இவர் வேணும்னு சொல்லல, அவர் கேட்க போறாருன்னு இவருக்கு தெரியாது. இருந்த போதிலும் இவர் சொல்லும் பொழுதே அவ மனசுல இருக்கக்கூடியதான கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் வந்துடும். அதனால இவ 10 பேர் கொண்டாட ஆரம்பிப்பா. பத்திரம் மகதீம் வசுதாம் ததாதி. 2 பக்கத்துல 2 பேர் காமரம் போடுறான்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஜனங்கள் கொண்டாடுறாங்க. அதோட மட்டும் மகதீம் வசுதாம் ததாதி. வசுதா பூமி, ஐஸ்வர்யம், மகதைஸ்வரியம். இவர் எதை எதிர்பாராமலேயே வரும். மகாலட்சுமி தாயார எனக்கு வேணும் வேணும்னு பின்னால் அலைஞ்சு ஓடிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன்னா போயிட்டே இருப்பா. ஆனா நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு இடத்துல பகவான் தியானம் பண்ணிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுவா? தானா ஓடி வரவா. மகதீம் வசுதாம் ததாதி. மகதீம் வசுதாம். இவர் எவ்வளவு கேட்கிறாரோ எவ்வளவு நினைக்கிறாரோ அதை விட உயர்ந்ததான ஒரு ஐஸ்வர்யம் வாழக்கு கிடைக்கும். அம்பாளை சொல்லும் பொழுது நம்ம சர்வநிலையிலேயே பார்த்திருக்கோம். பலமபிச்ச வாஞ்சா சமதிகம், பலமபிச்ச வாஞ்சா சமதிகம். நீங்க எவ்வளவு கேட்கிறீங்களோ எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஆயால் நம்ம இவ்வளவு வரும்னு நினைச்சு பார்த்தா அதை விட ஜாஸ்தியா வரும். எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படி உங்க மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தத்துவம். அந்த திருப்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த திருப்தி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும்படி பண்ணுவா. அதான் விசேஷம். மகதீம் வசுதாம் ததாதி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ற. கல்பத்ருமை அபிமத பிரதிபாதனேது காருண்யவாரிதிரம்பவத்கடாட்சை ஆலோகய திரிபுர சுந்தரி மாமநாதம் त्वय्येव भक्ति भरितं त्वयि बद्धकृष्णं कल्पद्रुमैः अभिमत प्रतिपादनेषु. தேவலோகத்துல ஸ்வர்கலோகத்துல கல்ப விருட்சம்னு ஒண்ணு இருக்கு. அத கற்பக கொடின்னு சொல்றா, சில பேர் கல்ப விருட்சம்னு சொல்றா. அது யாருக்கும் ஒண்ணும் தெரியல. வேதமே 2 விதமாகவும் சொல்றது. அது கொடியாகவும் இருக்கலாம், அது மரமாகவும் இருக்கலாம். அது என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த கல்ப விருட்சத்துக்கு நீங்க கல்பிதமான பதார்த்தங்களை எதை நினைக்கிறீங்களோ அத்தனையும் கொடுக்குது. அந்த மரத்துக்கு கீழே போய் பார்க்கணும், போய் நின்று எனக்கு இது வேணும்னு நினைச்சா போதும் அது கிடைக்கும். விசேஷமாக அதுக்காக ஒரு முயற்சி பண்ண வேண்டியதில்லை. இந்த லோகத்துல நமக்கு எது வேணுமே ஆனால் இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான முயற்சி நம்ம எடுத்துக்கணும். ஆனா அதுக்கு அந்த முயற்சி இல்லை.
கல்பவருஷத்துக்கு கீழே நின்றுட்டு எனக்கு இது வேணும் என்று நினைத்தேனால் அந்த பதார்த்தம் உங்களுக்கு கிடைச்சு விடும். அதுக்காக தனி முயற்சி வேண்டியதில்லை. இப்படிப்பட்டதான அந்த கல்பவருஷத்துக்கு எந்தெந்த மனிதன் எதை கேட்கிறானோ அதை கொடுக்கக்கூடியதான திறமை எங்கிருந்து வந்தது? அதுவும் சாதாரண மறந்தானே, மரத்துக்கு எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதான திறமை எங்கிருந்து வந்தது? அது கொஞ்சம் பார்க்கலாம். அந்த திறமையானது கல்பத்ருமை அபிமத பிரதிபாதனேஷு, கல்பவருஷங்கள்லாம் அபிமதமான மனுஷியாளால விரும்பப்பட்டதான பல அநேக பதார்த்தங்களை கொடுப்பதற்கு காருண்யவாரதி விரம்பவத்கடக்ஷை, காருண்யவாரதி கருணாபூரிதமாக தங்களுடைய கடாட்சம், தங்களுடைய பார்வை ஒரு நாள் அது மேல விழுந்தது. அந்த கல்பவருஷத்துக்கு மேல தங்களுடைய பார்வை விழுந்தது. அந்த விழுந்ததுனால அந்த கல்பவருஷத்துக்கு இப்படிப்பட்டதான ஒரு சாமர்த்தியம் உண்டு. பகவானுக்கு கல்பவருஷமே ஒரு வாகனமாக இருக்கிறதும் உண்டு. அந்த கல்பவருஷத்துக்கு வாகனமாக இருக்குன்னு அந்த கல்பவருஷத்துக்கு மேல அம்பாளுடைய கருணா கடாட்சம் விழுந்தது. அந்த கருணா கடாட்சம் பரிபூர்ணமாக விழுந்திருக்கிறதுனால அந்த வருஷத்துக்கு எப்படிப்பட்டதான அசாதாரணமான ஒரு குணம் வந்திருக்கு தெரியுமா? மனுஷாள் யார் யார் எதை கேட்கிறாளோ, எந்தெந்த சமயத்துல கேட்கிறாளோ அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் திறமை அதுக்கு வந்து. ஆகையால் ஏதோ நீங்க காசு கொடுக்கலாம்னு மட்டும் இல்ல, உங்க மனசுல என்னென்ன இருக்கோ அதை பூர்த்தி பண்ணக்கூடியதான. என்ன அம்பாளுக்கு காமாட்சின்னு பேர். காமங்களே கண்களால கொடுப்பவள், தாங்கள் விரும்பியதான சகல காமங்களையும் கண்களால் கொடுப்பவள். அந்த கண்கள்னாலே அம்பாளுடைய கடக்கன் பார்வை நம்ம மேல விழுந்ததுமே எத்தனை விதமான ஆசைகளும் நமக்கு நிறைவேறும். இந்த கடக்கன் பார்வையானது கல்பவருஷத்துக்கு மேல விழுந்திருக்கு. அதுக்கு என்ன ஆச்சுன்னு விழுந்ததுமே அது நினைச்சதான ஆசை இல்ல, அது என்ன நினைச்சிருக்கு, எல்லா ஜனங்களுக்கும் வேண்டியதான விருப்பங்களை கொடுக்கக்கூடியவனால நான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்க போல இருக்கு. அதனால என்ன ஆயிடுது, அந்த கல்பவருஷத்துக்கு இப்படிப்பட்டதான சாமர்த்தியம் இருக்கு. கல்பத்ருமைஹி அபிமத பிரதிபாதனேஷு காருண்யவாரதி விரம்பவத் கடாட்சை, தங்களுடைய கடாட்சங்கள்னால இப்ப என்ன பண்ணணுங்கிற ஆலோகய திரிபுர சுந்தரி மாமநாதம். ஏ அம்மா, அது போல என்னையும் பாருங்க. கல்பவருஷத்தை பார்த்தீங்கள, உங்களுடைய கடாட்சத்தினால கல்பவருஷத்துக்கு இப்படிப்பட்டதான குணங்கள்லாம் வந்திருக்கு. என்னையும் தியானம், என்னையும் பாருங்க. நான் ஒண்ணும் கேட்கல. வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகர, நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு அமிதமான லாபம் வருது, எனக்கு உயர்ந்ததான ஒரு லாபம் வருது. ஆகையால் அதை கொஞ்சம் என்ன பாருங்களேன். ஆலோகய திரிபுர சுந்தரி மாமநாதம். அம்மா ஆலோகயா, என்ன பாருங்க. ஏ திரிபுர சுந்தரி, மூலகத்தையும் கவரக்கூடியதான கண்களை உடையவள். திரிபுர சுந்தரி, நம்ம மனசையெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் உள்ளவளே திரிபுர சுந்தரி மாமநாதம். என்ன அநாதா, நாதன் யாரும் இல்ல, நம்மளை கவனிக்கிறவா யாரும் இல்ல. ஏன் கவனிக்கிறவா யாரும் இல்லைன்னு ஜன்மாந்தரத்துல உயர்ந்ததான கர்மா பண்ணல. அதனால்தானே இந்த வாழ்க்கையில துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஒரு அடி முன்னால போனா 2 அடி திறக்கிறதுன்னு, ஏதோ முன்னுக்கு வரணும்னு ஆசைகள்லாம் இருக்கு. அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆசை. இந்த ஆசை வந்த பிறகு திரும்பி பாக்குறேன், என்ன வயசுன்னு பாதிக்கு மேல ஆயிடுத்துனோம். இந்த ஆசை வந்து நம்ம முன்னுக்கு வரணுங்கிற ஆசை இருக்கிறப்பவே வயசு என்ன ஆயிடுதுன்னு, அது ஆயிடுச்சுதான் 40. இது மேல என்ன பண்ண போறேன்? சின்ன வயசுல இதெல்லாம் கவனிச்சு இருக்கணும். முடியலையே, ஏன்டா கர்மா அப்படி நம்மளை இழுத்து லௌகிக விவகாரத்திலேயே இருந்து விட்டோம். இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு தத்துவம் இருக்கிறதாகவே நினைச்சு பார்க்கல. ஆகையால் ஆலோகய திரிபுர சுந்தரி மாமநாதம் துவயேவ பக்தி பரிதம் துவயி பத்த கிருஷ்ணம். ஆனா இப்பொழுது தீர்மானம் பண்ணிவிட்டேமா, துவயேவ பக்தி பரிதம், உங்களிடத்தெல்லாம் பரிபூர்ணமான ஒரு பக்தி. என்ன தெரிஞ்சில்ல, வேற எதையும் கிடையாது. நம்மளால நம்ம முயற்சியினால எதுவும் பண்ண முடியாது. பகவத் அனுகிரகம் இருந்தாலோடைய ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அது வேணும் இது வேணும் நினைச்சிட்டு இருக்கோம், அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம். நமக்கு இந்த சாமர்த்தியம் இருக்கு, நம்ம சரீர பலத்திலையும் புத்தி பலத்தினாலையும் மற்ற ஆழ்கட்டுகள்னாலையும் இப்படி இருக்கு என்று நாம் முன்னுக்கு வரலாம் என்று நினைச்சு பார்த்தோம். ஆனா கடைசியில என்ன தீர்மானமா எடுத்து, ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாமத்வைத வாசனா, ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும், மற்றதெல்லாம் இருந்தா முடியல. ஆகையால் அம்மா இதை பாருங்க,
त्वय्येव பக்தி பரிதம். அதோட மட்டும் இல்ல, மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு பகவான் சொல்றாரோ. அதே மாதிரி ஸ்வயி பதகிருஷ்ணம், உங்களிடத்திலேயே பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேம்மா. வேற எதுவும் எனக்கு இப்ப நாடல, எங்கேயும் போகல, என் மனசு இங்கேயும் எங்கேயும் செல்லல. ஆகையால் உங்களிடத்திலேயே தீர்மானமான ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கேன். ஆகையால் தாங்கள் தான் என்ன காப்பாற்றணும். கல்பத்ரமைஹி அபிமத பிரதிபாதனேஷு காருண்யமாரதி தீரம் பவத் கடாட்சைஹி, தங்களுடைய கடாட்சத்தினால கருணாபூரிதமான கணக்கன் பார்வைகள்னால என்ன ஒரு தரம் பாருங்கோ. ஆலோகையா திரிபுர சுந்தரி மாமநாதம், எனக்கு வேற யாரும் நாதாள் இல்ல, தாங்கள் தான் பார்க்கணும். துவயேவ பக்தி பரிதம் துவயி பத்த திருஷ்ணம், நான் உங்களை அந்த அளவுக்கு பக்தியோட இருக்கேன், நீங்க என்ன பார்க்க வேண்டியது. ஏன்னா பகவான் எதை எதிர்பார்க்கிறாள் உங்க இடத்துல? காசையோ புஷ்பத்தையோ பலத்தையோ எதிர்பார்க்கல. ஞாபகம். ஏன்னா நீங்க கொடுக்கறதெல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதான பதார்த்தங்கள். எல்லா உலகங்களும் எதோ வாயிமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி, எல்லா பொருளும் அவர் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்ததான பொருள் அவருக்கு சேர்ந்தது. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்காக வேலை செய்யற அந்த குயவன் மாதிரி இல்ல. மண்ணை கொடுத்து இதை பண்ணுங்கிறான், மண்ணை கொடுக்கறான், மற்ற பதார்த்தங்களையும் கொடுக்கறான், இனிமேல் நீங்க பண்ணுங்கன்னு கூலி வாங்கிட்டு பண்ற விவகாரம் இல்ல. இது என்னன்னு எல்லாமும் அவரே தன்னுடைய சொந்த நிலையிலிருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கார். ஆத்மா வாயுதமேக ஏவ அக்ராதே நான்யத்திஞ்சனமிடது. இந்த உலகம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால தானத்தர் தான் இருந்தார். அதற்கு பிறகு உலகத்தை எல்லாம் தன்னிடத்திலிருந்து தான் படைச்சார். வேற இன்னொரு பொருள் இல்ல, உபாதான காரணம் இல்ல, அவரிடத்திலிருந்து எல்லாமும் உண்டானது. அப்ப அவரிடத்திலிருந்து அவராலேயே உண்டானதான பதார்த்தங்கள் யாருக்கு சொந்தம் பார்க்கலாம்? நீங்க மண்ணையும் கொடுத்து கூலியும் கொடுத்து கோயவனிட்ட பண்ணீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு சேரும். தங்கத்தையும் கொடுத்து கூலியும் கொடுத்து அதை பண்ணி கொடுப்பாங்கன்னா அப்ப அந்த செங்கிலியோ வளையோ யாருக்கு உங்களுக்கு. ஏன்னா தங்கத்தை கொடுத்து வளைய இது பண்ணி கூலியும் கொடுத்துருக்கேன், அப்ப உங்களுக்கு சேரும். ஆனா அவரே தங்கத்தை உண்டு பண்ணினார், அவரே செய்து அவரே வச்சிருந்தா அது யாருக்கு சேரும்? அவருக்கு தான் சேரும். இந்த உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் யாருக்கு சேரும்? பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சேரும். அப்படி சர்வமும் பரமாத்மாவுக்கு சேரக்கூடியதாக இருந்தால் அதை தாங்கள் நான் பகவானே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க பரத்துல இருந்து காசு எடுத்து உங்களுக்கு கொடுத்து அவர் சந்தோஷம் வருமா உங்களுக்கு? இப்ப உலகமுள்ள யாருக்கு சேர்ந்தது? பரமாத்மாவுக்கு சேர்ந்தது. அப்ப அந்த பரமாத்மாவுக்கு நான் புஷ்பத்தை கொடுத்தேன், பலத்தை கொடுத்தேன், பூஜையை பண்ணினேன்னு அந்த பூஜையெல்லாம் அவர் அல்லவா பண்ணி கொடுத்தார். வேதங்கள்ல அவர்னா சிருஷ்டி பண்ணியிருக்கார். இப்படி பண்ணணும்னு உங்களுக்கு அவர்னா சொல்லி கொடுத்திருக்கார். அப்ப அவரால் அவருடைய பொருளை அவருக்கே கொடுத்தா அது நிஜமாக நீங்க கொடுத்ததாக ஆகுமா? இந்த உலகங்கள்ல எல்லாம் அவருக்கு சேர்ந்தது. ஆகையால் சர்வ சொத்து யாருக்கு? அவருக்கு. நாமெல்லாம் யாருன்னு அதை அனுபவிக்கிறதுக்காக இருக்கும், அவ்வளவுதான். 5 பூதங்களும் அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அப்படி அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்களை நாம் அனுபவித்துக் கொண்டே அவருக்கு நான் கொடுக்கிறேன்னு ஒரு அகங்காரத்தோட விட்ட என்ன அர்த்தம்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கொடுக்கறது ஏதாவது உங்களுக்கு தனியா இருக்கா? நீங்க பேசக்கூடியதான சொல்லலாம் அவர் தயார் பண்ணினது, உங்க சரீரம் அவர் தயார் பண்ணினார். அப்ப உங்களது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. நான் ஏன் நீங்க யாரு? அகிஞ்சனன். குலசேகர ஆழ்வார் சொல்லுமா, ஸ்வத்தாசதாச தரமாவதி தாசதாச தாசஸ்ய தாச இதுமே ஸ்மரமே முகுந்தா அப்படின்னு உங்க தாசனுக்கு தாசனா நான் இருக்கேன். இந்த சம்பிரதாயத்துல என்ன சொல்றது? அகிஞ்சனன், வேறு எதுக்கும் உதவாதவன், இப்படிப்பட்டதான மனுஷன். ஆனா இந்த மனுஷன் பகவானை கொடுக்கறதுன்னு எதை கொடுக்கணும்னா இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் எதிர்பார்க்கல பகவான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயத்ததி ததகம் பக்தி பகிரதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பத்திரம் ஒரு இலைய கொடுத்தாலும் போறோம் பகவான். துளசி, மருவம், தவனம், பில்வம், இன்னும் எத்தனை பிள்ளையார் பூஜை அன்னைக்கு எத்தனையோ இலைகள்லாம் கொடுக்குறோம். பார்த்தா இலைகள்னாலேயே பூஜை பண்ற பிள்ளையாருக்கு. அது மாதிரி அந்த இலை கொடுத்தாலே போருமே பகவானுக்கு. புஷ்பம், எந்த புஷ்பமா இருந்தாலும் இது பிள்ளையாருக்கு எந்த புஷ்பம் கொடுக்குறேன், பரமேஸ்வரனுக்கு தும்ப புஷ்பம் கொடுக்குறேன். போதும், எதை கொடுத்தாலும் அவர் சந்தோஷப்படுறாரு. பத்திரம் புஷ்பம் பழம், எந்த பழமா இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னு நல்ல பழமா சாப்பிடுங்க. பகவானுக்கு ஏதாவது ஒரு பழம் கொடுத்தா வரும்.
தோயம் வேற ஒண்ணும் இல்லை சார், ஒரு டிராப் வாட்டர் போட்டா போதும். லம் பிருத்திவியாத்மனே கந்தங்கள் பயாமி நமஹா. பஞ்ச பூஜை பண்ணினாலே போருமா. இது வேணும் அது வேணும் கேட்கல, ஆனா எதை நினைக்கிற உங்க மனசுல பக்தி இருக்கா? அதனாலதான் யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியுடன் அவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது போரும். அந்த பக்தி உபகிருதம், பக்தியினால கொடுக்கப்பட்டதான அப்பொருளை நான் பெற்றுக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரியே பகவானுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது பக்தி பரிதம் திருஷ்ணம், உங்களிடத்துல பக்தியோட நான் அர்ப்பணம் பண்றேன், ஆகையால் நீங்க அவசியம் என்ன ஆட்கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இதரேஷ்வபி மனம் வினிதாய ஜன்ய பக்திம் வஹந்தி கில பாமர தெய்வதேஷு ஸ்வாமேவ தேவி மனசா சமனுஸ்மராமி ஸ்வாமேவ நௌமி சரணம் ஜனனி த்வமேவ அந்தேதரேஷ்வபி மனம் வினிதாய ஜன்ய பக்திம் வஹந்தி கில பாமர தெய்வதேஷு. லோகத்துல மனுஷியார் எப்படி இருக்கா தெரியுமா? நான் எத்தனையோ தெய்வங்களை இங்கே எல்லாத்தையும் போறேன். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, தீர்மானமான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ள தங்களையே அடையறதுக்கு அவளுக்கு தெரியல. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏதோ ஒரு தெய்வம் இருக்கு, அவ அப்படி சொன்னா அங்கே போறது, இப்படி சொன்னான்னு இங்கே போறது அப்படின்னு ஒரு இடத்துல எல்லாம் பல தெய்வங்களை பின்னால போயிட்டே இருக்கா. அதான் இதரேஷ்வபி தெய்வதேஷு மனம் விதாய, இவாளுடைய மனசை இங்க நிறுத்தி அந்நிய பக்திம் வஹந்தி கில பாமர தெய்வதேஷு, அந்நிய பக்தியும் அந்தந்த இடத்துல பக்தியை வச்சுட்டு பாமர தெய்வதேஷு, இந்த கிராம தெய்வதைகள் எல்ல தெய்வதைகள் அப்படின்னு சொல்றது அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கா. அது காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய மனசுல சீக்கிரமாக பலத்தை அடையணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. இன்னைக்கு இது பூஜை பண்ணினா நாளை காலமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரொம்ப பேர் இருந்துட்டு இருக்க. அதனால அவளுக்கு அந்த உயர்ந்ததான அந்த பலமானது அவளுக்கு கிடைக்கிற. நமக்கு ஞாபகம் வச்சுருந்தோ, சின்ன குழந்தை கூட கத்துறது அழறது என்ன, யாரோ பிளேடு காமிச்சா அது வேணும்னு கேட்கறது. 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை அது என்ன, யாரோ பிளேடு காமிச்சா அது எனக்கு வேணும். கொடுப்பீளோ? அம்மா கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. ஏன்னு அழட்டும் சொல்லி அதை டைவர்ட் பண்ணி வேற ஏதாவது கொடுப்பான். உனக்கு சாக்லேட் கொடுக்குறேவா, உனக்கு வேற ஏதோ பெலூன் கொடுக்குறேவான்னு கேட்டது கொடுக்காதவன்னா அபிமானம் இருக்கா சார் அம்மாவுக்கு அப்படின்னு பேசுவேள் இல்ல. அந்த குழந்தைக்கு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்டோ பிளேடோ ஏதோ கொடுத்தேன்னா அதை தன் கையை கட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வளவு சமமா என்ன போயிடும். அப்ப என்ன பண்ணா எப்ப எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். நமக்கு தெரியாது, நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்போம். எல்லாத்தையும் இது வேணும் அது வேணும் கேட்டுட்டே இருப்போம், அப்ளிகேஷன் போட்டுட்டே இருப்போம். அது நமக்கு என்ன நாளைக்கு அது கெடுதலாகவே நமக்கு மாட்டிக்கும். இது அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா நீங்க இன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கையை பாக்குறேன். உங்களுக்கு முன்னால என்ன இருக்கு, நாளைக்கு என்ன போறதுங்கிற விஷயம் கூட பகவானுக்கு தெரியும். ஏன்னா அவர் சர்வஜனோ இல்லையா, ஆகையால் நாளைக்கு உங்க நிலை எப்படி இருக்கும் அதையும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சண்டை போட்டு பிடிச்சி மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து 8000 ரூபாய் இதை 10,000 ரூபாய் செலவு பண்ணி நாளைக்கு போய் பார்த்தா அந்த மாடல் போயிடுச்சு, அதை விட வேற மாடல் வந்து இருக்கணும். இதை விற்கவும் முடியாது வச்சுக்கவும் முடியாது, ஏன்னா பக்கத்தாத்துல அது இருக்கு, என்ன பண்ண போகுது? அப்ப என்ன, எந்தெந்த சமயத்துல எது நிஜமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை அறிந்ததான ஒரு சக்தியை நாம் மறந்து நமக்கு எப்ப எது வேணுமோ அதே கேட்ட உடனேயே நமக்கு கிடைக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை வைத்துக் கொண்டு அதுபோல இருக்கக்கூடியதான சுத்ர தேவதைகள் பின்னால ஓடிட்டு இருக்கார்கள். பகவான் விஜய் பகவத்கீதையிலேயே சொல்றார், எல்லோரும் உங்களையும் அனுசரிக்கிறது இல்லை அப்படின்னு. காமகாமாக அவளுக்கு இந்த ஆசை அந்த வேலை அது வேணும் இது வேணும் அப்படின்னு சிப்ரம் பலம், அவளுக்கு சிப்ரமான பலம் வேணும் அப்படின்னு நினைச்சுட்டல்லவா அவள்கிட்ட பின்னால போற. ஆனா பகவான் இடத்துல எல்லாவற்றையும் எப்ப வேணுமோ அதை உங்களுக்கு மறுபிறவி இல்லாதான உயர்ந்ததான ஒரு நிலை பரம பதத்தை கொடுக்கக்கூடியதான பகவான நம்ப மாட்டேங்கிறார். ஏன்னா அவளுக்கு அப்பவே பலம் வேணும் எனக்கூடியதான ஒரு எண்ணத்தோட இருக்கா. அதான் சொல்றார், அந்தேதரேஷ்வபி மனம் விதாயத அந்நிய பக்திம் வஹந்தி கில பாமர தெய்வதேஷு. இதரேஷ்வபி மற்றதான தேவதைகளிடத்துல மனம் விதாய மனசை நிறுத்தி அந்நிய பக்திம் வஹந்தி மற்ற தேவதைகளிடத்துல பக்தியை வச்சிருக்கா. கில பாமர தெய்வதேஷு சுவாமேவ தேவி மனசா சமனுஸ்மராமி. அம்மா இவரையே நினைக்கிறேன்,
சுவாமேவான்னு. இந்த ஏவகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இருக்கக்கூடிய ஒரே தெய்வம். பல உருவங்களோட ஒரு தெய்வம் தான் இருக்கு. உங்க ஊர்ல சிவன் இருக்கார், விஷ்ணு இருக்கார், பிரம்மா இருக்கார், சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், பிள்ளையார் இருக்கார், என்னென்னமோ சொல்ற ராகவேந்திர சுவாமி இருக்கார். எல்லாம் பக்தி தான். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இருக்கிற தெய்வம் ஒண்ணுதான். ஆகாசத்துல இருக்கிற சூரியன் ஒண்ணுதான். 10 சூரியன் இருக்காடா, ஒரே சூரியன் தான் இருக்காரு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காரு, உங்க இடத்துல 7-8 ஜலபாத்திரம் இருந்தா ஒவ்வொரு பாத்திரத்துக்கு சூரியனுடைய பிரதிபிம்பம் ஏற்படுறது. அதே போலயே ஒரே தெய்வம் ஏகம் சத், ஒரே தெய்வம் தான். அந்த தெய்வத்தை அம்பாள்னு சொல்லுங்க, மகாவிஷ்ணுன்னு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஆனா அதனுடைய பிரதிபிம்பங்கள் பல உருவங்களாக ஏற்படும். அந்தந்த விதமாக நீங்க தியானம் பண்ணிருக்க இவைகளை எதை இருந்தாலும் கடைசியில் அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்க. மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுங்க, பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க, சுப்பிரமணிய சுவாமியை தியானம் பண்ணுங்க, அம்பாளை தியானம் பண்ணுங்க, கணேசனை தியானம் பண்ணுங்க, அல்லது சூரியனை தியானம் பண்ணுங்க. எல்லாமும் கடைசி ஸ்வரூபம் என்ன, அந்த உயர்ந்ததான பிரம்மஸ்வரூபம். அதெல்லாம் பும் ரூபம் பாஸ்மரே தேவியின் ஸ்ரீரூபம் அதவா நிஷ்கலம் தியாயே சச்சிதானந்த விக்கிரம் அப்படின்னு சச்சிதானந்தமான ஒரு ஸ்வரூபமா தியானம் பண்ண சொல்லித்தான் வேதங்கள்லாம் சொல்லு. அவளுடைய மனசுடைய பரிபாக்கம் எப்படி இருக்கோ, ஜென்மாந்தரத்துல எந்த வாசனை இருக்கோ அந்த வாசனைக்கு தகுந்தா போல அந்தந்த தெய்வம் அவளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும். அந்த ஒரு தெய்வத்திலேயே 1000 வடிவங்கள், 1000 உருவங்கள். கிரிதாரின்னு தான் மீராதேவி பிரார்த்தனை பண்ணிதான். அந்த அம்மாவுக்கு வேற ஸ்வரூபம் வேண்டாம். அந்த மலையை தூக்கின்ற வேணுகான லோலாம் பார்க்கல, தியாகராஜா வேணுகான லோலங்கிறார் அவர். விவகாரம் என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்வரூபமா இருந்த போதிலும், அது கிருஷ்ணனாக இருந்த போதிலும் இந்த வடிவம் தான் ஒருத்தர். தமிழர் கிருஷ்ணன் தான் ஒருத்தருக்கு இஷ்டம். ராதா சமேதா கிருஷ்ணன், அந்த ராதையோட இருக்கிற கிருஷ்ணன் தான் சில பேருக்கு இஷ்டம். என்ன பண்றது, ஜன்மாந்தரத்துல எந்தெந்த வாசனை இருக்கோ அதுக்கு தகுந்தா போல இருக்கு. ஆனா தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தத்துவத்திலையும் உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் சைதன்ய ஸ்வரூபம். அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை நாம் பின்பற்றோமேயானால், அதை புரிந்து கொண்டோமேயானால், இதுவேளை முக்தி கிடைச்சோட பிறவி இல்லை. எங்க பிறந்தாலும் கட்டம் தான். ஆனா பிறந்தாலும் சில கட்டங்கள், பெண்ணா பிறந்தாலும் சில கட்டங்கள். என்ன பண்றது பாருங்க, ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனால் இவைகள் இந்த கட்டங்கள் அடியோட போகணுமேயானால் இந்த பிறவி இல்லாதான ஒரு நிலை அடையும். அதுக்காக சுவாமீவ தேவி மனசா சமனுஸ்மராமி, அம்மா உங்களையே நினைக்கிறேன், தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சே அப்படிங்கிறது. தத்விஜானார்த்தம் சகுருமேவ அபிகச்சே, தைவ அபிகச்சே. அவன் தான் போகணும். இன்னொருத்த போயிட்டு நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தைவ அபிகச்சே குருமேவ அபிகச்சே, வேற எங்கேயும் போய் பிரயோஜனம் இல்லை. குருவினிடத்துலதான் போய் தெரிஞ்சுக்கணும். குருமேவ அபிகச்சே தைவ அபிகச்சே குருமேவ அபிகச்சே அபிகச்சே தேவ. அவர் இருக்கிறது நீங்க போகணும். அவரை வரவழைக்கிறது நீங்க பாட சொல்றது இல்லை, நீங்க அங்கே போகணும். தைவ அபிகச்சே தத்விஜானார்த்தமேவ அபிகச்சே. அங்கே போய் ஏதோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு வரலாம் சார், பம்பு பேசிட்டு வரலாம்னு போகப்படாதான். தத்விஜானார்த்தமேவ அபிகச்சே தத்விஜானார்த்தம் சகுருமேவ அபிகச்சே சமித்பாணி. போகும்போது சமித்த கையில எடுத்துட்டு போகணும். ஏன் சார் அவங்க குச்சி இல்லையா வாத்தலன்னு கேட்கக்கூடாது. அந்த காலத்துல குருவா இருக்கிறவர் எப்படி இருந்தார், பிரம்மிஷ்டனாகவும் வேதவித்தாகவும் இருந்தார். நித்திய கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருந்தார். அந்த நித்திய கர்மாவில பண்றதுக்கு உபயோகப்படக்கூடியதான சமித்தை எடுத்துட்டு போனார். அதோட மட்டும் இல்ல, சமித்துன்னா என்ன அர்த்தம், காஞ்ச கட்டைன்னு அர்த்தம். இந்த காஞ்ச கட்டை என்னோட என் மனசு இப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கா, என் மனசுல ராகத்வேஷங்கள்லாம் என்னை விட்டு போயிடுது, இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான ஆசைகள்லாம் என்னை விட்டு போயிடுது, இப்படி நான் பரிபக்குவமாக இருக்கேன், நீங்க சொன்னதுமே நல்லா பிடிச்சுப்பேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சமித்து எழுதுவேன். இந்த குருவிட்ட சமித்தது என்ன எதுக்கு இருக்கு, இது காமிக்க. சமித்பாணி ரிக்தஹஸ்தம் ஜனோபேய ராஜானம் தெய்வதம் குரும். ராஜாவை பார்க்கும்போதோ தெய்வத்தை பார்க்கும்போதோ குருவை பார்க்கும்போதோ வெறும் கையோட போகப்படாது, கையை கூப்பிட்டு போகணும்னு அர்த்தம். சொல்றது அதே மாதிரி சமித்பாணி எப்படி இருக்கணும், ஸ்ரோத்ரியமேவ அபிகச்சேத் பிரம்மனிஷ்டமேவ அபிகச்சேத். அவர் எப்படிங்க ஸ்ரோத்ரியன்னா இருக்கணும், ஸ்ரோத்ரிய சந்தோ தீதே, அந்த வேத ஞானம் இருக்கணும். பரிபூர்ணமாக அந்த வேத ஞானம் இருந்தால் எந்தெந்த இடத்துல எங்கெங்க சொல்லி இருக்குன்னு டோட்டல் வியூ கிடைக்கும்.
இல்லைன்னா நம்ம எவ்வளவு வாசிச்சிருக்கோம் அதை மட்டும் இருந்தா போறாது. நியாய சாஸ்திரத்துல சில விஷயம், தர்க்க சாஸ்திரத்துல சில விஷயம், சாங்கியத்துல சில விஷயங்கள், மீமாசையில சில விஷயங்கள் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க கேட்டதான கேள்வி எதனால உண்டாயிருக்கு, எந்த வாசனையோட நீங்க கேட்கறேன்னு பார்த்து அறிந்து அதுக்கு தகுந்த சமாதானம் சொல்லக்கூடியதான நிலவரம் அது எல்லாமும் இருக்கு. இன்டலெக்சுவலி கிரேட் எல்லாமும் இருக்குது. ஆத்மானுபவம் இல்லைன்னு சொல்ல வராது. அந்த ஆத்மானுபவம் இருக்கிறவதான் அந்த ஏவகாரத்தை எங்க சேர்த்து வச்சேன், ஒவ்வொன்னோட சேர்ந்து தத் விஜயானார்த்தமேவ அபிகச்சே சைவ அபிகச்சே குருமேவ அபிகச்சே அபிகச்சே தேவா அப்படின்னு ஒவ்வொன்னா சொன்ன மாதிரி அதே மாதிரியே சுவாமேவ தேவி மனசா, ஆமா உன்னை மட்டும்தான், உன்னையும் தியானம் பண்ணி மற்ற தேவதையிலும் தியானம் பண்ணி அப்படி கிடையாது. என்ன சர்வதா சர்வகாலமும் உங்கள்தான் என் மனசுல அந்த ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேற ஒன்னும் கிடையாது. அப்படி சுவாமேவ தேவி மனசா சமனுஸ்மராமி அனுஸ்மராமி. ஒரு தரம் குரு சொன்னார், ஒரு தரம் மறக்காம சொல்லிட்டு அனுன பின்னாலேன்னு அர்த்தம். கட்சன் தமனு கச்சதே அம்மா போற பின்னாலேயே குழந்தை போயிட்டே இருக்கு. இந்த குழந்தை கையை பிடிச்சுட்டு போற, அம்மாவும் நடக்கிற குழந்தையும் நடக்கிற. கட்சன் தமனு கச்சதி. அதே மாதிரியே அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கிறத தமேவபாந்தம் அனுபாதி சர்வம் தத்யபாசா சர்வமிதம் விபாதி தமேவ பாந்தம். அந்த பிரகாசமாக இருக்கிற ஆத்ம சைத்தன்யம் அதை பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சூரியனோ சந்திரனோ அக்னியோ மின்னலோ மற்ற தெய்வங்கள்ல மின்னால பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. அந்த பிரகாசத்தை தான் வாங்கி கொண்டு ஆகையால் அந்த ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம் அது ஒண்ணுதான். அப்பிரமேயா ஸ்வப்பிரகாச மனோபாதாம கோச்சரா. அந்த ஸ்வப்பிரகாசமான ஒரு ஸ்வரூபம் அது ஒண்ணுதான். ஆகையால் உங்களையே தியானம் பண்றேமா சுவாமேவ தேவி மனசா தம் அனுஸ்மராமி அனுஸ்மராமி சமயக் அனுஸ்மராமி. விடாம நமக்கு அப்பப்ப ஞாபகம் வரும் வேண்டிய சமயத்துல, அது இல்ல. எப்ப காசு வேணுமோ நம்ம அப்பாட தியானம் பண்ணும், எப்ப கஷ்டம் வருமோ அப்படி ஒரு பக்தர் இருக்கான்னு. ஆர்த்தோ ஜிக்யாசு ரத்தார்த்தி. ஆர்த்தோ ஆர்த்தோன்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் இல்ல. ஆர்த்தி வந்தப்பறம் கவலைப்படுறது. அப்படி மனசுக்கு கஷ்டம் வந்தப்பதான் சில பேர் சொல்றா பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா எப்பொழுதுமே அம்பாளையே தியானம் பண்றது. சுவாமேவ தேவி மனசா சமனுஸ்மராமி சுவாமேவ நௌமி சரணம். அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன், அம்மா உங்களையே நமஸ்காரம் பண்ணிருக்கேன். சரணம் ஜனனி ஸ்வமேவ. அம்மா உலகத்தை படைத்தவள, என்னையும் படைத்தவள, ஜனனி தமேவ நீங்க ஒருத்தர்லாம எனக்கு அடைக்கலம் அப்படின்னு அம்பாடத்துல சரணாகதி பண்ணியிருந்தான் ஒரு ஸ்வரூபம் சொன்னார். அதற்கு லட்சியேஷு சத்வவி கரட்டார்த்த நிரீட்சகாணாம் ஆலோகயத்ரிபர சுந்தரி மாம் கதஞ்சித் நூனம் மம மயாது கருணைகபாத்திரம் காத்தோ ஜனிஷ்யதி ஜனோ நஜாயதேவா. லட்சியேஷு சத்வவி பார்க்க வேண்டியதான பொருள்கள் பல இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பார்க்கலாம், அழகான பதார்த்தங்கள் எத்தனையோ இருக்கு. நமக்கு தெரியல, நமக்கு அதை அனுபவிக்க தெரியல. சில பேர் இங்க இருந்து கேரளா போறோம், லேண்ட்ஸ்கேப் அப்படி போய் பார்க்கணும், அப்படி நேச்சரை பார்க்கணும். ஏன் அங்கே போய் தான் பார்க்கணுமா? இங்க பார்க்க முடியாதா? இங்கேயும் பார்க்கலாம், ஆனா நமக்கு இங்க பார்த்தா தெரியல, அங்கே பார்த்தா தான் தெரியும். அங்கே போய் பார்த்தாதான் அப்படியே பத்த பத்தேன்னு இருக்கு சார், இங்க பார்த்தாலே ஒரு சிமெண்ட் தான் இருக்கு தெரியுது அப்படிங்கிறான். ஆனா இங்க வேற பொருள் இருக்கு, அதை இவனுக்கு பார்க்க தெரியல, அனுபவிக்க தெரியல. அப்படி பார்க்க ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பட்டாம்பூச்சி, அதை பார்த்தா எத்தனை கலர், எத்தனை சிருஷ்டி பண்ணியிருக்காரு அந்த பகவான். அந்த சிருஷ்டிக்குள்ள என்ன அழக. ஒரு 4 புஷ்பம் கொண்டு வந்தாலும் அந்த ஒவ்வொரு புஷ்பம், ரோஜா புஷ்பம், ஒவ்வொரு இதழும் அது இன்னொரு இதழோட எப்படி ஒட்டிருந்து இருக்கு, அது எப்படி அதோட சேர்ந்திருக்கு, அதை போல அந்த வாசனை எங்கிருந்து வந்தது, அந்த எப்படி சிருஷ்டி பண்ணின. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான புஷ்பங்கள் வந்து தொடர்ல, அத்தனை புஷ்பங்களையும் ஒவ்வொன்றுலயும் வாசனை, ஒவ்வொன்றுலயும் ஒரு அழகு. ஒரு புஷ்பம் மாதிரி ஒரு புஷ்பம் இல்லையே, அது எப்படி வந்தது? ஒரு அரளின்னு எடுத்துட்டேன்னா வெள்ளை அரளி இருக்கு, மஞ்சள் அரளி இருக்கு, சிவப்பு அரளி இருக்கு, டார்க் ரெட்டா வேற இருக்கு, எத்தனை கலரு, என்னமா தயார் பண்ணின, எத்தனை விதமாக மேனுபேக்சர் பண்ணிருக்க, ஒவ்வொன்றுலயும் ஒரு வாசனை இருக்கு. அத்தனையும் அனுபவிக்க தெரியணும் மனுஷன். அப்படி லட்சியமான பதார்த்தங்கள் இருக்கிற இடத்திலேயே பார்க்கக்கூடியதான அழகான பதார்த்தங்கள் பல்லாயிரம் இருக்க. லட்சியேஷு தத்வபி கடாட்ச நிரீட்சகாணாம். அம்மா நீங்க பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பொருள்கள் இருந்த போதிலும் ஆலோகய திரிபுர சுந்தரி மாம் கதஞ்சித் என்னையும் பாருங்க. என்ன
நான் பார்க்கக்கூடியதான நிலையில இல்ல. பாருங்க, அழகு இருக்கா நமக்கு? நான் அழகன்னு யாராவது சொல்ல முடியுமா? 4 பேர் எதிர்க்க. நம்ம மனசுல நான் தான் அழகுன்னு. ஒவ்வொருத்தரும் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னால கண்ணாடியில பார்த்து தீபதரம் ஒரு தரம் அப்படி தலை வாரிட்டு நம்மளை பார்த்து நாமளே சிரிச்சுண்டு, ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்க விடாதோ இல்லையோ, அதனால நாமளே சிரிச்சுண்டு அழகா இருக்கோம்னு பார்த்துட்டு வரோம். நம்ம மனசுல நம்ம அழகுன்னு தான் நமக்கு நினைவு. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க ஒத்துக்கிறானோ அழகுன்னு வேற மாதிரி இருக்குங்கிறானே. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கான். அதோட இல்ல வயசாயிருதுன்னா அங்கம் கலிதம் பந்தம் முண்டம் தகனவிஹீனம் ஜாதம் துண்டம், ஒவ்வொரு பல்லா கீழ் விழுந்துடுறது, கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி சட்டை தொங்குறது. கேட்கற நீங்க ராத்திரி தூங்கலையா? தூங்கியே இப்படி இருக்கு, தூங்காத மனம் எப்படி இருக்குமா தெரியும்? தெரியும். மனுஷாடைய அழகுங்கிறது நான் அழகுன்னு நம்ம சொல்லிக்கலாமா? முடியாது. ஆனா என்ன பாருங்க அப்படின்னு கேட்கிறோம், பிரார்த்தனை பண்ண. அதான் கசஞ்சது ஏதோ விதமாக என்ன பாருங்க, அழகான பொருளை மனசை கவரக்கூடியதான பொருட்கள் 10,000 இருந்த போதிலும் நம்ம என்னையும் பாருங்க. மாலோகயத்திரிபரசுந்தரிமாம் கதஞ்சிது நூனம் மயாது சதுர கருணைக பாத்திரம். ஏன் உன்னை ஏனப்பா பார்க்கணும்? அப்படியா? உலகத்துல தாங்கள் இடத்துல ஒரு உயர்ந்ததான ஒரு குணம் இருக்கு. யார பாக்குறோ அவ உயர்ந்ததான நிலைக்கு வருவா. என்ன ஆனா உயர்ந்ததான நிலையில இருக்கிறவாளையே பார்த்து அவளை உயர்ந்ததான நிலைக்கு கொண்டு வருதுன்னு அது ஒரு அதிசயமா? ஒண்ணும் இல்ல. ரொம்ப கீழ்மட்டமா இருக்கேன் பாத்தீங்களா, அவளை பார்த்து அவளை உயர்ந்ததான நிலைக்கு கொண்டு வருதா ரொம்ப விசேஷம். ஆகையா உங்களுடைய பார்வைக்கு நான் ஆனானே ஆனான். அப்ப என்ன ஆகும்? நான் உயர்ந்ததான நிலைக்கு வருவேன். அப்ப உங்களுக்கு நல்ல பேர் வரும். ஏன் ஒண்ணுமே இல்லாத மனுஷன் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். குருவானவர் எப்படின்னார், சாதாரணமான ஒண்ணுமே தெரியாதவனை கொண்டு வந்து ஒரு பெரிய வித்வான ஆக்கினா அவர் தான் குரு. எல்லாமும் அறிஞ்சு அவளை பிரில்லியண்டா இருந்துன்னு வந்தவரை 4 சாஸ்திரம் வாய்ச்சவாள் இன்னொரு சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்டார். போக வசதின்னு அது விசேஷமா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கணும்? ஒண்ணுமே தெரியாம சொன்னாலும் புரியாமல் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து அவனை உயர்ந்ததான் நிலைக்கு யாரு கொண்டு வாடா? அவாதான் வசதி. கருணைக பாத்திரம், உங்களுடைய கருணையானது நிஜமாக வரக்கூடியதான பாத்திரம். கருணைக்கு ஆளாக வேண்டியவன் இவன் இப்படிப்பட்டவனா இருந்தானேயானால் உயர்ந்ததான நிலைக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் உலகத்துல யாருன்னா நான் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த துறையிலையும் எதுலையும் முன்னுக்கு வராம இருக்கிறவனா நான் இருக்கேன். அப்படிப்பட்டதான என்ன நீங்க பாருங்க, என் மாதிரி மனுஷன் ஜாதோ ஜனிஷ்யதி ஜனோ நக ஜயதேவா, என் மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாள் இது வரைக்கும் யாரும் பிறக்கல. 10 வருஷம் இல்ல, இன்னும் இந்த உலகத்துல இப்பவும் இல்ல, நாளைக்கும் இருக்க போறது இல்ல. இவ்வளவு முட்டாள் என்ன வர வர இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியான இருக்கு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது சார். SLC படிக்கிற வரைக்கும் டெலிபோன் பண்ண தெரியாது. 2ஆம் கிளாஸ் பையன் பாரு, 4 வயசுல இருக்கவோ அது செல்போன் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வரக்கூடியதான காலத்துல ஜனங்கள்லாம் பாருங்க, குழந்தைகள்லாம் என்னென்னமோ பண்றதா, உங்களால முடியாத விவகாரங்கள்லாம் பண்றது. கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது, அது விளையாடுறதுன்னு ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு என்னமோ விளையாடுறது. 2-3 வயசுல இருக்கு அது விளையாடுறது. எனக்கு அதை வாங்கி கொடு இது வாங்கி கொடுக்குறது. அப்ப என்ன, நீங்க எந்தெந்த துறையில உங்களுக்கு தெரியாதோ அவைகள்லாம் கையாண்டு உங்களை விட வசதியான ஒரு நிலைக்கு வரக்கூடியதான ஜனங்கள் மேல் ஜெனரேஷன்ல வந்துட்டே இருக்கா. ஆகையால் முட்டாள் பிறப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. எதை விட முட்டாள் இருந்தானா தெரியலையே. இப்ப யாரும் இல்லை, யாரை பார்த்தாலும் என்னை விட வசதியா தான் இருக்கான். ஆகையா இப்படி ஒரு முட்டாளா வடிகட்டான்னா என்ன இருக்கு, என்ன பார்த்து என்ன உயர்ந்ததான ஒரு நிலைக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு புழமா. ஆகையால் என்ன பாருங்க, லட்சேஷு சத்வதி கடாட்ச நிரீட்சகாணாம் ஆலோகயத்ரிபுர சுந்தரி மாமநாதம் கதஞ்சித் நூனம் மயாது சதுர கருணைக பாத்திரம் ஜாதா பிறக்கவில்லை, ஜனிஷ்யதி பிறக்க போவதும் இல்லை, ஜனோ நக ஜாயதேவா இப்பொழுதும் இல்லை. ஆயல் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் முடிஞ்சு சொல்லிவிட்டார். பிரதிதினம் ஜபதம் தவாப்யாம் நாமதுர்லபமிஹ திரிபுராதிவாசி மாலா கிரீடமத வாரண மானனீய தாந்தேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்ய சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான நிரதானி சரோருஹட்சி
तद्वीक्षणानि दुरितारणोद्यतानि मामेव मातरनितं कलयन्तु नान्यम् कल्पोपसंहरण कल्पितताण्डवस्य देवस्य खण्डपरशोः परभैरवस्य पादल्पुषैक्षवचरासनपुष्पबाण ததாட்சிணி விஜயதே தவ மூர்த்திரேக அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி பிரளய காலங்கள்ல 3 காலங்கள்லயும் உங்களுடைய கடாட்சம் ஒன்னே போறோம். பிரளயத்தையும் பார்க்கிறவள் தாங்கள் தான், ஸ்திதியும் பார்க்கிறவள் தாங்கள் தான், உற்பத்தியும் பார்க்கக்கூடியவள் தாங்கள் தான். தங்களுடைய கருணா கடாட்சத்தினால உலகம் முழுக்க புரண்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு அந்த கடாட்ச மகிமையானது சொல்றதுக்காக 3 ஸ்லோகங்கள் வந்திருக்கு. இத நாளைக்கு பார்ப்போம். ஓம் சகனோ सहनौ भुनक्तु सवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै.